வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 8ல் உரைநடை உலகம், கவிதை பேழை, விரிவானம், நெக்ஸ்ட் இலக்கணம், புக் பேக் கொஸ்டின். ஸோ இது அஞ்சுத்தையுமே நம்ம ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். லைன் பை லைன் நான் கொஸ்டின் எடுத்துருக்கிறேன், சரிங்களா? ஸோ குரூப் 4க்கு படிக்கிறவங்க இந்த பிடிஎஃப்பை கட்டாயம் யூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிச்சிங்கனாவே உங்களுக்கு வீடியோ கேட்டிங்கனாவே உங்களுக்கு தெரியும். தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்குறதான தயவுசெய்து பார்க்காதீங்க, சரிங்களா? முதல் கொஸ்டின் பாருங்கள். கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று குறிப்பிடுபவர் யார் அப்படின்னா அர்னால்டு, சரிங்களா? கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று குறிப்பிடுபவர் அர்னால்டு. இரண்டாவது கொஸ்டின். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆ.ஐ. அல்லன் என குறிப்பிடும் நூல் இது அப்படின்னா புறநானூறு. இதன் ஆசிரியர் ஏனிச்சேரி முடமோசியார். இந்த அடி சொல்வது என்ன அப்படின்னா அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ வணிக நோக்கம் எப்படி இருக்கணும், அறம் தவறாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அந்த எடை போடும்போது நம்ம பார்க்கலாம். அதாவது முள்தராசு, சரிங்களா? எங்கள் ஏரியாவில் முள்தராசு சொல்லுவாங்க. ஸோ வில்தராசு எப்படி என்றாலும் சொல்லுவோம், சில. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாரியெல்லாம் சொல்கிறாங்க, சரிங்களா? வணிகத்தில் அதுமாதிரி இருந்தால் மட்டுமே அந்த வணிகம் சிறப்புறும், சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு யார் ஒருத்தர் தன்னுடைய தான் செய்யக்கூடிய வணிகத்தில் மோசம் பண்ணுறாங்களோ ஏமாத்துறாங்களோ அவங்க லைஃப் வளர்ந்ததாக எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அவங்க எப்படி சொல்கிறது, உள்ளுக்குள்ளே போயிட்டே தான் இருக்கிறாங்க, அழிஞ்சிட்டே தான் இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அதனால் வணிகம் அப்படின்னா அதில் ஒரு நேர்மை இருக்கணும், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு போவோம். மூன்றாவது. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்ற அறநெறி பிழையா திறநெறி மன்னர். இதன் பொருள் மன்னர்களின் செங்கோலும் வெண்கொற்ற கொடையும், சரிங்களா? அறநெறி, அதாவது அறநெறி முதற்றே அரசின் கொற்றம், அறநெறி பிழையா திறநெறி மன்னர். இதன் பொருள் மன்னர்களின் செங்கோலும் வெண்கொற்ற கொடையும். அதாவது அறம் தவறாது என்ன பண்ணணும், ஆட்சி செய்யணும், சரிங்களா? அதுமாரி செஞ்சால் தான் அது எப்படி இருக்கும், செங்கோலாகவும் இருக்கும், கொடைத்தன்மை உடையதாகவும் அந்த நாடு விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட், அதாவது பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரியும் என்ன பண்ணக்கூடாது, தீர்ப்பு சொல்லக்கூடாது, சரிங்களா? எல்லாருக்கும் ஒரு சேர தீர்ப்பு சொல்ல வேண்டும். ஆனால் தற்சமயம் இருக்கக்கூடிய சமுதாயம் நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட். குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறுபவர் யார் அப்படின்னா ஊன்பொதி பசுங்கொடையார், சரிங்களா? குற்றங்களை என்ன பண்ணணும், அறத்தின் அடிப்படையில் ஆராயணும், சரிங்களா? ஸோ தான் சொந்தக்காரன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியும், ஸோ வேற்று ஒரு ஆள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியும் ஆராயக்கூடாது, சரிங்களா? அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறுபவர் ஊன்பொதி பசுங்கொடையார், சரிங்களா? அதே மாதிரி அரசியல்வாதி பசங்கள்லாம் என்ன ஒன்றியால் பண்ணலாம், அதெல்லாம் யாரும் நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ஒரு எப்படி சொல்ல, ஏழை வீட்டு அரசியல்வாதின்னு கிடையாது. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம எப்படி சொல்ல, பொருளாதாரத்தில் ஒரு படி வளர்ந்து தான் இருக்கிறோம். இங்கே ஏழை அப்படின்ட்டுலாம் எதுவும் கிடையாது, சரிங்களா? இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் எல்லோரும் நம்ம ஒரு படி முன்னபடி இப்போ ஒரு படி வளர்ந்து தான் இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட இப்போ என்ன பண்ணுறாங்க, அரசியல்வாதி இப்போ என்ன தான் தவறு செய்தாலும் அவங்கள பெருசாகவே கண்டுக்கிறதே கிடையாது இந்த சமுதாயம், சரிங்களா? ஆனால் இல்லாதவங்க ஒரு சின்ன தவறு செய்துட்டா கூட அது பெருசாக பேசி பலூன் மாதிரி பெருசாகிட்டு வருவாங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வருவோம். குற்றங்களை என்ன பண்ணணும், அறத்தின் அடிப்படையில் ஆராயணும்னு சொல்கிறது யார், ஊன்பொதி பசுங்கொடையார் சொல்கிறாங்க. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது மதுரை காஞ்சி. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சூப்பராக. நல்லது கெட்டது ஆராய்ந்து அன்பும் அறனும் காக்க வேண்டியது யாருடைய கடமை, அரசருடைய கடமை, அமைச்சருடைய கடமை என்கிறது எது, மதுரை காஞ்சி சொல்லுது. நெக்ஸ்ட்டு. செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று குறிப்பிடுபவர் மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார் என்ன சொல்கிறார் பாருங்க, செம்மை சான்ற காவிதி மாக்கள் அப்படின்னு சொல்கிறாரு, சரிங்களா? நெக்ஸ்ட். ஏழாவது. அறமரக்கண்ட நெறிமான் அபயம் என்கிறது புறநானூறு. அறமரக்கண்ட நெறிமான் அபயம் என்கிறது புறநானூறு. எட்டாவது பாருங்க. எங்கு இருந்த அவையம் தனிச்சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்களில் கூறப்படுகின்றன உறையூர், சரிங்களா? எங்கு இருந்த அவையம் தனிச்சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்களில் கூறப்படுகிறதுனா உறையூர். நெக்ஸ்ட். 9வது கொஸ்டின் பாருங்கள். மதுரையில் இருந்த அவையம் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் மதுரை காஞ்சி. மதுரையில் இருக்கக்கூடிய அவையம் பற்றி சொல்கிறது மதுரை காஞ்சி. 10வது. எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லான் என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு. இந்த அடிக்கு சொந்தக்காரர் ஆவூர் மூலங்கிழார், சரிங்களா?
எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லான் என்று குறிப்பிடும் நூல் வந்து புறநானூறு. இது யார் சொன்னது அப்படின்னா ஆவூர் மூலங்கிழார். நெக்ஸ்ட் 11வது, செல்வத்தின் பயனை ஈதல் துய்ப்பியம் எண்ணினே தப்புன பலவே என்ற அடி இடம்பெறக்கூடிய நூல் புறநானூறு. இந்த அடிக்கு சொந்தக்காரர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். சரிங்களா, எப்படியாவது இந்த லைனுங்களெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த டைம் நம்ம ரிவிஷன் கட்டாயம் போடுவோம். சரிங்களா, பிஃபோர் குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ரிவிஷன் கட்டாயம் போடுவோம். அந்த டைமில் நான் ஷார்ட்கட்டெல்லாம் நான் சொல்கிறேன். சரிங்களா, நிறைய ஷார்ட்கட்டு ஃபர்கெட், சரிங்களா, மறந்து போயிட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் நான் ஷார்ட்கட் வச்சுருந்தேன். சரிங்களா, ஸோ இப்போ வந்து டைம் ஆச்சு. நான் 12 மணிக்கு வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரிங்களா, லோக்கல் தமிழ் டிஎன்பிசியில் ஷார்ட்கட்டில் சொன்னேன் நான் 12 மணிக்கு வீடியோ போகிறேன்ட்டு. பட் டைம் பார் ஆயிடுச்சு. அதனால் ஸோ ரிவிஷனில் கட்டாயம் நான் ஷார்ட்கட்டு சொல்லி உங்களுக்கு புரிய வச்சுறேன். சரிங்களா, நெக்ஸ்ட் போகலாமா? பட் இருந்தாலும் இதை தெரிஞ்சு வச்சுங்க, நல்லது. கடையேழு வள்ளல்களின் கொடைப்பெருமையை குறிப்பிடக்கூடிய நூல் சிறுபநாற்று படையில் மற்றும் பெருஞ்சித்தினார் பாடலிலும் குறிப்பிடப்படுகிறது. சரிங்களா, கடையேழு வள்ளல்களுடைய கொடை பெருமையை குறிப்பிடுவது வந்து சிறுபநாற்று படை அப்புறம் பெருஞ்சித்தினாருடைய பாடல்களிலும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். சேரர்களின் கொடைத்தன்மை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் பதிற்று 10. சேரர்களின் கொடைத்தன்மையை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் பதிற்று 10. பாருங்கள், நேற்று ஒரு யூனிட் படிக்கும்போது என்ன சொன்னாங்க? சோழர்களின் கொடைத்தன்மையை பற்றி சொல்வது பதிற்று 10ன்னு சொன்னாங்களா? இங்கே பாருங்களேன், சேரர்களின் படைத்தன்மையை பற்றி குறிப்பிடுவது பதிற்று 10ன்னு சொல்கிறாங்க. ஒரு புக்லேயும் இதுமாதிரி அதாவது போன இயரில் ஒன்று சொன்னாங்க, இந்த இயரில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இதுமாரி சொல்லும்போது நம்ம எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல. பட் அதாவது ஜென்ரலாக ஒன்று ஞாபகம் வச்சுங்க, சேரர் அப்படின்னா பதிற்று 10, சோழர் அப்படின்னா பட்டினப்பாலை, பாண்டியர் அப்படின்னா மதுரை காஞ்சி பரிபாடல். இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க, அவங்களுடைய கொடை சிறப்பு பற்றி எடுத்து சொல்கிறது. 14வது, வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிழார் மகன் பெருஞ்சாத்தன் யார் பாராட்டுகிறது அப்படின்னா நக்கீரர். சரிங்களா, வழங்குறதுக்கு பொருள் இருக்குதான்னு கூட பார்க்காம கொடுக்கும் பிடவூர் கிழார் மகன் பெருஞ்சாத்தன் அப்படின்னு சொல்லி நக்கீரரை சொல்கிறாங்க. அதாவது பெருஞ்சாத்தன் அப்படின்னு யார் பாராட்டுதுன்னா நக்கீரர் வந்து பெருஞ்சாத்தனை பாராட்டுறாரு. சரிங்களா, நெக்ஸ்ட் போகலாமா? 15வது, வள்ளலின் பொருள் இரவலரின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலரின் வறுமை என்று குறிப்பிடுபவர் வந்து பெரும்பதுமனார். இங்கே வந்து இரவலர்னு வரணும், அது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரிங்களா, வள்ளலின் பொருள் இளவரின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலரின் வறுமை என்று குறிப்பிடுவர் வந்து பெரும் பதுமனார். ஸோ இதுக்கு ஷார்ட்கட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இவர் வந்து இது மாதிரி பெருமையை பேசி பதுக்குறாங்க. பெரும் பதுமனார், பெரிய பொருள் வந்து பதிக்கிறாங்க. ஜஸ்ட் ஷார்ட்கட்டுக்காக, அவர் நல்லா தான் சொல்லியிருக்கிறாரு, நம்ம ஷார்ட்கட்டுக்காக அப்படி ஞாபகம் வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு, உலகமே வறுமையிட்டாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார் ஔவையார். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அதியமானவே ஔவையார் தான் சொல்லுவாங்க. சரிங்களா, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார்? அதியமான் என்று குறிப்பிடுபவர் ஔவையார். 17வது, இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆட்கோட்டு பாட்டு செருள் அதாவது சேரலாதன் இயல்பு என்கின்றார் நச்சல்லையார். சரிங்களா, இரவலர் வராவிட்டாலும், அதாவது எப்படி சொல்கிறது, தானம் கேட்குறவங்க வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆட்கோட்பாட்டு சேரலாதனின் இயல்பு என்கின்றார் நச்சல்லையார். நெக்ஸ்ட் பாருங்கள், 18வது, பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கின்றார் பரணர். சரிங்களா, பேகனை பற்றி சொல்கிறது பரணர். சரிங்களா, காரியை பற்றி சொல்கிறது கபிலர். பாப்பா காக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தா. சரிங்களா, பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கின்றார் பரணர். தன்னை நாடி வந்த பரிசீலனை பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இகழ்ந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக குறிப்பிடுபவர் யார் அப்படின்னா பெருந்தலை சாத்தனார். பாருங்க, அதாவது தன்னை நாடி வந்த பரிசீலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெரும் துன்பமாக, தன்னுடைய நாட்டை இழந்த துன்பத்தை விட சரிங்களா பெரும் துன்பம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருந்துறான் யார்? குமணன். சரிங்களா, யார் சொல்கிறது? பெருந்தலை சாத்தனார் சொல்கிறாங்க. 20வது பாருங்கள், எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுறி காடியை பாராட்டுபவர் கபிலர். சரிங்களா, இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதியமான்னா ஔவையார், பேகன்னா பரணர், காரினா கபிலர். ஓகேவா, நெக்ஸ்ட் போலாமா? 21வது, ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது வாழ்வதை விட உயிரை விடுதல் மேலானது என்றெல்லாம் எந்த நூல் குறிப்பிடுகிறதுனா கலித்தொகை சொல்லுகிறது. என்ன சொல்லுது?
அதாவது பசின்னு வந்து கேட்குறவங்களுக்கு வந்து சாப்பாடு போடாமல் இருக்கக்கூடிய அந்த தருணத்தை விட அது மாதிரி வாழறதை விட செத்து போயிடுறதே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எதில்? கலித்தொகையில். சரிங்களா? களி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பேருள்ளம் கொண்டவர் பெருஞ்சித்தினார் என்பது எதன் வாயிலாக புலப்படுகிறதுனா எதில்? புறநானூரில் தான். இங்கே புறநானூறுன்னு வரணும். சரிங்களா? புறநானூறு தான் வரணும். சரிங்களா? தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பேருள்ளம் கொண்டவர் பெருஞ்சாத்தனார் என்பது எதன் வாயிலாக புலப்படுகிறதுனா புறநானூறு. நெக்ஸ்ட்டு பெருஞ்சித்தினார். சரிங்களா? பெருஞ்சித்தினார் பெருசாத்தனார் பெருஞ்சித்திரனார். சரிங்களா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்கொன்றனார். சரிங்களா? அவங்க வேறு, இவங்க வந்து பெருஞ்சித்திரனார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு உதவி செய்தலை ஈழத்து போதன் தேவனார் எவ்வாறு குறிப்பிடுகிறார் அப்படின்னா உதவியாண்மை அப்படின்னு சொல்கிறார். யார்? உதவி செய்தலை ஈழத்து போதன் தேவனார். பாருங்கள், பேய் சாமி ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் பேர். போதன் தேவனார் என்ன சொல்கிறாங்க? உதவியாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 24வது பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றோர்க்கு எல்லாம் கடனே என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா கலித்தொகை. இந்த அடிக்கு சொந்தக்காரர் நல்லத்துவானர். களி நல்லா துண்ணுவார், நல்லத்துவானர். சரிங்களா? பிறர் நோயும் தம் நோய் போல போற்றி அறனறிதல் சான்றோர்க்கு எல்லாம் கடனே. சரிங்களா? பிறர் துன்பம் விட தான் துன்பம் மாதிரி கருதணும். பிறர் நோயும் தான் நோய் மாதிரி கருதி அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்? உபகாரம் செய்யணும். சரிங்களா? அது மாதிரி செய்கிறதுன்னு யார் சொல்கிறது? கலித்தொகையில் சொல்கிறது யாருன்னா நல்லா துண்ணுவார். சரிங்களா? களிக்க நல்லா துண்ணுவார், நல்லத்துவானர் சொல்லுவார். நெக்ஸ்ட் 25வது உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்கின்றார் நல்வேட்டனார். பாருங்கள், அவர் வந்து நோயின்னு சொன்னால் நல்லா துண்ணுவார். சரிங்களா? நல்லத்துவானர். சரிங்களா? அதாவது கலித்தொகையில் நல்லத்துவானர் சொல்லுவாங்க பிறர் நோயின்னு சொல்லிட்டு. பிறர் துன்பத்தையும் போற்றுவது துன்பம்னு வந்ததுன்னா நல்வேட்டனார். சரிங்களா? ஸோ ரெண்டுமே நானாக தான் வருது. அதில் அதாவது நல்லந்துவானர், இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்வேட்டனார். சரிங்களா? கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். பிறர் நோயின்னு வந்தால் நல்லத்துவானர். சரிங்களா? நல்லந்துவானர். நீங்கள் ஷார்ட்கட் இப்படியே ஞாபகம் நல்லா துண்ணுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிறர் துன்பம்னு வந்தால் நல்வேட்டனார். நெக்ஸ்ட் 26வது சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே என்ற அடி இடம்பெறக்கூடிய நூல் நற்றினை. இதனை கூறியவர் பெருங்கடுங்கோ. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண். சரிங்களா? அதாவது ஒரு நல்ல சான்றோர்கிட்ட, ஒரு சிறப்பு வாய்ந்தவங்கிட்ட பொண்ணும் பொருளும் இருந்ததுன்னா அதை பற்றி ஒன்றும் கவலையே கிடையாது. எதுக்காக? அவன் எல்லாருக்கும் கொடுத்து உதவுவான். சரிங்களா? புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் அதாவது செல்வம் என்பது இதுவே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அறம் தவறியவனுக்கு, சரிங்களா, பேராசை கொண்டவங்கிட்ட பொண்ணும் பொருள் இருந்துன்னா கூட செல்வனும் ஓடி போய் சேர்த்து தான் வச்சுப்பான், நான் மற்றவனுக்கு கொடுக்க மாட்டான் அப்படின்னு யார் சொல்கிறது? பெருங்கொடுக்க சொல்கிறாங்க. எதில்? நற்றினில் சொல்கிறாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் 27வது செல்வம் என்பது சிந்தனையின் நிறைவு என்று கூறுவது தமிழ் இலக்கியம். செல்வம் என்பது சிந்தனையின் நிறைவு. ஒன்றே ஒன்று தான், எனக்கு போதும் அப்படின்ற நினப்பு எப்போ வருதோ அப்பயே வந்து நம்ம எல்லாத்தையுமே வெறுத்துருவோம். ஆனால் மனிதனாகிய ஆறறிவுப்படுத்த எல்லாருக்குமே போதுன்ற ஒரு மனசு வரவே வராது. போதுன்ற மனசு கட்டாயம். அது சாமியாராக இருக்கட்டும், இல்லை யாரானா இருக்கட்டும். சரிங்களா? கட்டாயம். இப்போ தாத்தா கூட நாளைக்கு சாவப்படுற தாத்தா கூட, தாத்தா இது மாதிரி 10 கோடி ரூபாய் வருதான் அப்படின்னு சொன்னால் பிடுங்கன்னு தான் சொல்லுவாரங்காட்டியும் வேணாப்பா எனக்கு அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதாரம் அது மாதிரி இருக்குது. சரிங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அதாவது ஒரு நகரம், ஒரு சவரன் தங்கம் எவ்வளோ? 3000 ரூபாய் 4000 ரூபாய். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ? 30,000 40,000. அப்போது பொருளாதாரம் என்ன ஆகுது? வளர்ந்துட்டே போகுது. சரிங்களா? ஸோ அதனால் இப்போ யாரும் வேணாம்னாலாம் சொல்ல மாட்டாங்க. சரி வாங்க அடுத்து போவோமா. நிறைவடைகிறது செல்வன் என்கிறது சீன நாட்டு தாவோதியம் சொல்லுதான். சரிங்களா? நிறைவடைகிறது செல்வம் என்கின்றது. சரிங்களா? நிறைவடைகிறது செல்வம் இம்முன்னு வரணும், அது இன்னும் இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் பொருட்படுத்தாதீங்க. நான் என்ன பண்ணுறது, ஒரு சில தவறுகள் வரதானே செய்யும். அதாவது நிறைவடைகின்றது தான் செல்வம் அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா சீன நாட்டு தாவோயியம் அப்படின்றது சொல்லுது. சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாமா. 29வது பொய்யா சென்னா பொய்படுபரிய பயங்கள் என்று குறிப்பிடுவது வாய்மை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? வாய், அதாவது எப்படி சொல்கிறது, இது ஒரு அதிசய திறவுகோள், அதுதான் வாய். சரிங்களா? பொய்யா சென்னா பொய் படுபரி சென்னா அப்படின்ட்டு வரும். அந்த இடத்த கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. சரிங்களா? இது மாதிரி சொல்கிறது எது அப்படின்னா
எதுக்காக இது சொல்கிறாங்கன்னா வாய்மையை பற்றி சொல்கிறாங்க. அதாவது எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், வாய்மையோடு செயல்பட வேண்டும். சரிங்களா? ஸோ கோபம் வந்தாலும் கூட அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மலாம் அப்படி இருக்கிறதில்ல. எதுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு. சரி, ஓகே. 30வது வரும். பிழையா நன்மொழி என்று தாய்மையை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா நற்றிணை. சரிங்களா? இது தாய்மைன்னு வராது, வாய்மை. இவ்வளோ ஃபெல்லிங் மிஸ்டேக்கா? எனக்கு மனசு ஒரு மாறிக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். பிழையா நன்மொழி என்று வாய்மையை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் நற்றிணை. சரிங்களா? வாய்மையை பற்றி சொல்வது தாய்மை அல்ல, வாய்மையை பற்றி சொல்வது நற்றிணை. பிழையா நன்மொழி என்று தாய்மையை பற்றி கூறப்படக்கூடிய நூல் நற்றிணை. 31வது. பொய் மொழி கொடுஞ்சொல் என்று குறிப்பிடுவது பொய்யை. சரிங்களா? பொய்மொழி கொடுஞ்சொல், அதாவது பொய் பேசுறது ஒரு கொடுஞ்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுமாரி சொல்றது பொய்யை. நெக்ஸ்ட் அறம் செய்வதில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது. அறநெறி கால அறங்கள் சமயம் சார்ந்தவை அப்படின்றாங்க. இல்லோர் ஒக்கல் தலைவன் பசுப்பினி மருத்துவன் என்றெல்லாம் யாரை சொல்கிறாங்கன்னா கடை 7 வள்ளல்களை சொல்கிறாங்க. இல்லோர் ஒக்கல்னா அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்குறவங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பசுப்பினி மருத்துவங்க அவங்கெல்லாம் சொல்லிட்டு கடை 7 வள்ளல்களை சொல்கிறாங்க. நாக்கு ஓர் அதிசய திறவுகோல். நெக்ஸ்ட்டு இயல்பாக அறியும் அறம் முதல் தரமானது. சரிங்களா? இயல்பாக அறியக்கூடிய அறம் முதல் தரமானது. மற்றவங்க சொல்லி கேட்குறதெல்லாம் ஒரு அறம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு போவோம். கிபி 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்தில் இருந்து சீனாவுக்கு சென்ற சிற்றரசர் போதி தர்மர் ஆவார். அவர் போதித்த தத்துவமே ஜென் தத்துவம். சரிங்களா? 6ஆம் நூற்றாண்டில் போதி தர்மர் 7ஆம் அறிவு படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதாவது காஞ்சியிலேருந்து எங்கே போயிட்டார், சீனாவுக்கு போயிட்டாராம். அவர் கொண்டு வந்த தத்துவம் தான் ஜென் தத்துவம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 10 தமிழ் இயல் 8 கவிதை பேழை ஞானத்திலிருந்து. ஞானம் என்ற கவிதையின் ஆசிரியர் தீசோ வேணுகோபாலன். ஞானம் என்ற கவிதையின் ஆசிரியர் தீசோ வேணுகோபாலன். 2வது கொஸ்டின். தீசோ வேணுகோபாலனின் கோடை வயல் கவிதை தொகுப்பில் ஞானம் என்னும் கவிதை இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீசோ வேணுகோபாலன் பிறந்த ஊர் திருவையாறு. சரிங்களா? தீசோ வேணுகோபாலன் பிறந்த ஊர் திருவையாறு. எழுத்து கால புலவர்களில் ஒருவர் வேணுகோபாலன். எழுத்து கால புலவர்களில் ஒருவர் வேணுகோபாலன் அப்படின்றாங்க. வேணுகோபாலன் மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவரான். சரிங்களா? மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திர ஆசிரியராக பேராற்றியவர் தீசோ வேணுகோபால் அப்படின்றாங்க. வேணுகோபாலனின் மற்றொரு கவிதையின் பெயர் மீட்சி விண்ணப்பம். சரிங்களா? மீட்சி விண்ணப்பம் அப்படின்றது வேணுகோபாலனுடைய மற்றொரு கவிதை. 7வது. வீட்டை துடைத்து சாயம் அடித்தல். இவ்வடி குறிப்பிடு இடையாறாது அறப்பணி செய்தல். சரிங்களா? வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது இடையாறாது அறப்பணி செய்தலை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் காலக்கணிதம். யார்? கண்ணதாசன் அவர்கள் பாடினது. அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். காலக்கணிதம் என்ற கவிதையின் ஆசிரியர் கண்ணதாசன். காலக்கணிதம் என்ற கவிதையின் ஆசிரியர் கண்ணதாசன். 2வது கொஸ்டின். காலத்தை கணிப்பதால் காலத்தை வென்றவன் ஆகிறவன் கவிஞன் அப்படின்னு சொல்கிறார். யார்? கண்ணதாசன். காலத்தை கணிப்பதால் காலத்தை வென்றவன் ஆகின்றவன் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா கண்ணதாசன் கவிஞன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? காலத்தை கணிப்பதால் காலத்தை வென்றவன் ஆகிறவன் கவிஞனா அப்படின்னு சொல்கிறது யாருன்னா கண்ணதாசன். புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் போலாமா? கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. 4வது. மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். இந்த அடி இடம்பெறக்கூடிய நூல் காலக்கணிதம். பாடினது யாருன்னா கண்ணதாசன். எவ்வளோ சூப்பரான லைன் பாருங்கள். மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் வரிசோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நானும் மாறிடுவேன்னு சொல்கிறாரு அவர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு. நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம் அப்படின்லாம் யார் சொல்கிறது? கண்ணதாசன் சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் 6வது பாருங்கள். காலக்கணிதம் என்ற நூல் கண்ணதாசன் கவிதை தொகுப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. 7வது. கண்ணதாசன் சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகுடல்பட்டி அப்படின்ற ஊரில் பிறந்தாங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். சிறுகுடல்பட்டியில் பிறந்தவர் தான் கண்ணதாசன். இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசனுடைய பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. கண்ணதாசனுடைய பெற்றோர்கள் சாத்தப்பன் விசாலாட்சி. கண்ணதாசனின் முதல் திரைப்படமான கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதிய திரைப்பட பாடலாசிரியராகவும் ஆனவர் யார் அப்படின்னா கண்ணதாசன் தான். 1949 போல் வந்திருப்பாங்க. சரிங்களா? கலங்காதிரு மனமே. நெக்ஸ்ட்டு. திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவராக கருதப்படுபவர் கண்ணதாசன். திரையுலகிலாகட்டும் அல்லது
இலக்கிய உலகிலும் சிறந்தவராக கருதப்படுவர் வந்து கண்ணதாசன். 11வது, திரைப்பட பாடல் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் கண்ணதாசன். மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் கண்ணதாசன். நம்ம ஒரு சில அடிகளெல்லாம் பார்ப்போம் இந்த சிவாஜி இதெல்லாம் இந்த பாட்டல். அதாவது எத்தனை சிறிய தலையினிலே எத்தனை பெரிய துன்பமாடா. ஸோ இந்த லைனெல்லாம் நம்மளால் யோசிக்க முடியாது. கஷ்டம் வந்து நம்ம தலைவிட ரொம்ப 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 பெருசாக இருக்கும். ஆனால் அது அந்த தம்மா துண்டு தலையில் நம்ம போட்டு அப்படியே வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த லைனெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மெய்யியலை அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, எழுத்து சொல்கிறது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு லைன் தான் நான் சொல்கிறது, சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான். இதை விட பல சொல்லியிருப்பாங்க கண்ணதாசன். சரிங்களா, ஓகே நெக்ஸ்ட் போவோமா. சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து கண்ணதாசன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சேரமான் காதலி அப்படின்ற நூலுக்காக என்ன தராங்க, சாகித்ய அகாதமி விருது தராங்க. நேற்று ஒன்று பார்த்தோம், வேருக்கு நீர் யாருக்கு தர்றது, சாகித்ய அகாதமி விருது ராஜம் கிருஷ்ணன். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் போகலாமா. 13வது, கண்ணதாசன் தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர். சரி, மாறுகின்ற உலகில் நானும் மாறிக்கொண்டே இருப்பேன் என்று கூறும் கவிஞர் யாருன்னா கண்ணதாசன். இதுதான் நான் மேலேயே சொன்னேன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு காரைமுத்து புலவர் என்று அழைக்கப்படுபவர் வந்து கண்ணதாசன். காரைமுத்து புலவர் என அழைக்கப்படுபவர் கண்ணதாசன். புவியில் நான் ஓர் புகழுடைய தெய்வம் என்பவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். புவியில் நானும் ஓர் புகழுடைய தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரிங்களா, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம் அப்படின்னு சொல்லி கண்ணதாசனை பாடியிருக்கிறாங்க. அதாவது இங்கே வந்து இது சொல்லமான்னு தெரில, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். கண்ணதாசன் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது கிறித்துவர். சரிங்களா, அவர் என்ன பண்ணுறாராம், மேடையிலெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்துவை பற்றி கொஞ்சம் தரக்குறைவாக கொஞ்சம் பேசுவாராம். சரிங்களா, அதுமாரி பேசிக்கின்னு இருக்கும்போது யாரோ ஒருத்தருடைய உதவியால் என்ன பண்ணுறாரு, அவர் ராமாயணம் மகாபாரதம் சரிங்களா, ஸோ இதுமாரி நூலெல்லாம் எடுத்து படிக்கும்போது அவருடைய மனசு வந்து உறுத்த ஆரம்பிச்சிட்டான். என்னடா இது இவ்வளோ ப்ரூஃப் இருக்குது இந்த இந்து மதத்தை பற்றி, நம்ம வந்து மேடையிலலாம் இதுமாரி பேசுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு முறை வந்து மேடையில் வந்து திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்க பேசுகிறதுக்கு கூப்பிட்றாங்களாம். அங்கே போனாராம். ஏதோ ஒரு 2-3 வார்த்தை வந்து இந்து மதத்தை பற்றி கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் பேசவே அப்பயும் அவருக்கு மனசு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சான். அந்த மேடையிலே சொன்னார் அவர், இல்லை இந்து மதம் வந்து ஒரு நம்பிக்கையான மதம் தான், வித்து ப்ரூஃபோடு இருக்குது. அவங்க அதாவது வணங்கக்கூடிய ஒவ்வொரு செயலுமே சரிங்களா, ஒரு கடவுளை வணங்குறாங்கன்னா எதுக்கு வணங்குறாங்க, ஏன் வணங்கணும், அதுக்கு உண்டான வழிமுறை என்ன சரிங்களா, எல்லாமே வித்து ஆதாரத்தோடு இருக்கிறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மதத்தை வந்து நான் இழிவுபடுத்தி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. சரிங்களா, அதாவது அந்த நூல் பேர் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சரியாக வரல, நான் அறிந்த இந்து மதம் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா, அதாவது உண்மையான இந்து மதமும் ஏதோ ஒன்று வரும். சரிங்களா, ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா வேற்று எந்த மதத்தையும் வந்து தாழ்வுபடுத்தி நம்ம பேசக்கூடாது. நாம் எப்படி ஒரு மதமோ அதே மாதிரி தான் அவங்களும் ஒரு மதம், அவங்களுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்மளுக்கு இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான். அதாவது மற்ற மதத்தை பற்றி இழிவுபடுத்தி பேசுறது தன்னுடைய மதத்தை தானே இழிவுபடுத்திக்கிற மாதிரி. சரிங்களா, ஸோ பைபிள்லேயோ குரான்லேயோ நம்ம பகவத்கீதையிலையோ எங்கேயுமே சொல்லலை மற்ற மதத்தை வந்து தாழ்வுபடுத்தி பேசுன்னு யாருமே சொல்லலை. ஒரு வேளை அதை மீறி சொல்கிறாங்க அப்படின்னா அவர்கள் எப்படி சொல்கிறது, ஒரு உண்மையான இந்துக்களாகவோ அல்லது கிறிஸ்டினாகவோ அல்லது ஒரு முஸ்லீம்லாவோ அவங்க இருக்க மாட்டாங்க. சரிங்களா, என்னுடைய ஃப்ரெண்டு சரிங்களா, என் கூட கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க, அவங்க பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருச்சி சார்ந்தவன். சரிங்களா, முகமது அலி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட சொன்னது இதுதான். சரிங்களா, இது மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா இல்லை ராஜாராம், அவங்க வந்து உண்மையான முஸ்லீம் கிடையாது. எங்களுடைய குரானில் என்ன சொல்லுது அப்படின்னா வேற்று மதத்தை தாழ்வுபடுத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ராஜாராம். அதனால் வந்து எங்களுக்கு எல்லாருமே நாங்கள் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகணும் நாங்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருப்பான். சரிங்களா, ஸோ அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். ஓகே நெக்ஸ்ட்டு போவோம். ஸோ கண்ணதாசன் கதை எத்தனை நாள் அப்படியே போயிடுச்சு. ஓகே இங்கே வருவோம். 18வது பாருங்கள். நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை அற்றே, பதியின் பிழை என்று பயந்த நன்மை புறந்தான், மதியின் பிழை அன்று மகன் பிழை அன்று, மைந்து விதியின் பிழை நீ இதற்கு என்னை வெண்குடை தென்றன் அப்படின்னு சொல்லி யார் கம்பர் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ கண்ணதாசன் அப்படி சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாரு,
விதி செய்த குற்றமம்மான்ட்டு இங்கே என்ன சொல்லுது, விதியின் பிழை நீ இதற்கு என்ன பண்ண போகிற, விதியினுடைய பிழை அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ இவங்க 2 பேரையும் வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த பாடல் சரிங்களா. ஓகே, இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கண்ணதாசனை பற்றின இது தகவல் சரிங்களா. முத்தையா, சிறுகுடல்பட்டி, காரைமுத்து புலவர், அப்பா அம்மா பேர் சாத்தப்பன், விசாலாட்சி, இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு போகலாமா. அதாவது சேரமான் காதலி அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கிறாங்க கண்ணதாசன். ஓகே, நெக்ஸ்ட் போவோம். அதாவது 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 8 ராமானுஜம் நாடகம், அதாவது விரிவானத்தில் இருக்கிறது. நாளுக்கு ஒரு முறை மலர்வது சண்பகம் சரிங்களா. நாளுக்கு ஒரு முறை மலர்வது வந்து சண்பகம். ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம். ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் பூ பிரம்ம கமலம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி. தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில். தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது எது அப்படின்னா மூங்கில். அதுக்கு அடுத்தது தலைமுறைக்கு ஒரு முறை பிறப்பவன் வந்து ஞானிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பூரனாரின் மகன் பெயர் வந்து சௌம்பிய நாராயணன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுங்க. அதே மாதிரி கூர்வேல் குவையி மொயம்பின் தேர்வன் பாரி தன் புறம்பு நாடே அப்படின்னு சொல்கிறது வந்து புறநானூறு. இந்த பிரான் மலை பற்றி சொல்கிறாங்க சரிங்களா. புறம்பு நாடு அந்த பிரான் மலை பற்றி சொல்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் போகலாமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது தமிழ் இலக்கணம், அதாவது பா வகை அளவிடுதல் பற்றி சொல்கிறாங்க. செய்யுள் உறுப்புகள் மொத்தம் 6. செய்யுள் உறுப்புகள் மொத்தம் 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை 6 உறுப்புகளை கொண்டது யாப்பு சரிங்களா. நம்மளுக்கு தெரியும் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் யாப்பு என்றால் கட்டுதல் என்று போல், அதாவது காப்பு தான் நம்ம ஆளுங்க என்ன பண்ண இலக்கணத்தில் யாப்புன்னு சொல்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஓசை வந்து 4 வகைப்படும். செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை சரிங்களா. செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை. பாக்கள் அதே மாதிரி 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா சரிங்களா. இப்போது ஒவ்வொரு பாவும் எந்த ஓசை பெற்று வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். வெண்பாவிற்கு உரிய ஓசை செப்பலோசை. வெண்பாவிற்கு உரிய ஓசை செப்பலோசை. ஆசிரியப்பாவுக்கு உரிய ஓசை அகவலோசை. ஆசிரியப்பாவுக்கு உரிய ஓசை அகவலோசை. வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை தூங்கலோசை. கலிப்பாவிற்கு உரிய ஓசை துள்ளல் ஓசை சரிங்களா. அதாவது வெண்பானா செப்பலோசை, ஆசிரியப்பானா அகவலோசை, வஞ்சிப்பானா தூங்கலோசை, களிப்பானா துள்ளலோசை. ஈஸியாக ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சுன்னா களி துணுட்டு துள்ளி குதிச்சான், திட்டாங்க, வஞ்சிட்டாங்க, அதனால் வந்து போய் தூங்கிட்டாங்க சரிங்களா. வஞ்சதுனால திட்டுறதுனால போய் பத்துட்டான் அமைதியாக. ஆசிரியப்பா வந்து அகவல் ஓசை சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து வெண்பாவிற்கு செப்பல் ஓசை சரிங்களா. வெண்பா அப்படின்றவங்களுக்கு செருப்பு வாங்கி தரணும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் போகலாமா. ஆசிரியப்பா அகவரப்பா என அழைக்கப்படுகிறது. அதாவது குறளும் புறநானூறும் எது வருது, வெண்பா யாப்பில் பாடப்படுகிறது சரிங்களா. குறளும் நாலடியாரும் வெண்பா யாப்பில் பாடப்படுகிறது. குறள்னால் நம்ம இந்த குறள் வந்துருக்கணும், மன்னித்திருங்க, இது கட்டாயம் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இது ஏற்றுக்கொள்ள முடியாது சரிங்களா. இந்த குறள் தான் வரணும் சரிங்களா. இந்த குறள் தான் வரணும். ஓகே, குறளும் நாலடியாரும் வெண்பா யாப்பில் பாடப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆசிரிப்பாவில் பாடப்பட்டது. இது கேட்பாங்க சரிங்களா. குறளும் நாலடியாரும் வெண்பா யாப்பில் பாடப்பட்டது. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆசிரிப்பாவில் பாடியிருக்கிறாங்க. வெண்பா 5 வகைப்படும். குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ரோடைசை வெண்பா சரிங்களா. குறள் வெண்பா, குறள், சிந்தியல், நேரிசை, இன்னிசை, பக்ரோடை. ஸோ 5 வெண்பாக்கள். அதே மாதிரி ஆசிரியப்பா வந்து 4 வகைப்படும். நேரிசை, இணைக்குறள், நிறைமண்டில், அடிமண்டில் சரிங்களா. நேரிசை, இணைக்குறள், நிலைமண்டில், அடிமண்டில். இது வந்து ஆசிரியப்பா. மேலே சொன்னது வெண்பா சரிங்களா. வெண்பானா இந்த ஆசிரியப்பானா 4 புக்கில் இருக்கிறது தான் இது சரிங்களா. மாச்சீர், விளாச்சீர், ஏர்ச்சீர் என்றும் அழைக்கப்படுகிறது. மாச்சீர், விளாச்சீரையும் ஏர்ச்சீர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏர்ச்சீர் என் வேறு பேர் வந்து ஆசிரிய உரிச்சீர் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சீரை டேஸ் என்றும் அழைப்பேன்னா வெண்சீர் என்னும் அழைப்பர்.
வெண்பா ஏர்ச்சீர் வெண்டலை வெண்சீர் வெற்றலை பெற்று வரும். வெண்பா ஏர்ச்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் பெற்று வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், வெண்பாவின் அடி வரையறை 2 அடி முதல் 12 அடி வரை. வெண்பாவின் அடி வரையறை வந்து 2 அடி முதல் 12 அடி வரை பெற்று வரும். கலிப்பா அப்படின்னா 13 அடிக்கு மேல்பட்டு வர்றது வந்து கலிப்பா. ஆசிரிப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. ஆசிரிப்பா வந்து எப்படி முடியணும்? ஏகாரத்தில் முடியணுன்றாங்க. குரல் வெண்பா 2 அடிகளை உடையதாக வரும். குரல் வெண்பா 2 அடிகளை வந்து உடையதாக வரும். அசை வந்து பார்த்தோன்னா நேரிசை நிறையிசை என 2 வகைப்படும். அசை நேரிசை நிறையிசை என 2 வகைப்படும். நெக்ஸ்ட்டு, இருவர் உரையாடுவது போன்று ஓசை வந்து செப்பல் ஓசை. 2 பேர் உக்காஞ்சி பேசுனது செப்புராண்டி, சரிங்களா? செப்பண்டி, ஓகே. செப்பல் ஓசை. 2 பேர் வந்து பேசுனதா செப்பல் ஓசை. ஒருத்தர் சொற்பொழிவில் பேசுகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அகவல் ஓசை, சரிங்களா? ஆசிரியப்பா அகவல் ஓசை. ஆசிரியர் கேட்டோன்னா பசங்க எல்லோரும் அமைதியாக உட்காந்து கேட்கணும், ஓகேவா? அதுக்கு தான் வந்து ஆசிரியர்ப்பா அகவல் ஓசைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் போவோமா? கண்டு துள்ளினால் போல் சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை துள்ளல் ஓசை, சரிங்களா? கன்று துள்ளினால் போல் சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை துள்ளல் ஓசை. 27வது, சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும்போது வருவது தூங்கல் ஓசை. அதாவது தூங்கி வர்றது மாதிரி வர்றத வந்து தூங்கல் ஓசை. தூங்கல் ஓசை எது? வஞ்சிப்பா. துள்ளல் ஓசை கலிப்பா, ஓகேவா? அது தெரிஞ்சு வச்சுங்க. ஈற்றுச்சீர் வந்து நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும். ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் தான் முடியும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து திறன் அறிவோம். புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். மேன்மை தரும் அறம் எது அப்படின்னா கைமாறு கருதாமல் அறம் செய்வது தான் வந்து மேன்மை தரும் அறம். மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது வந்து இடையாறாது அறப்பணி செய்தலை, சரிங்களா? வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது இடையாறாது அறப்பணி செய்தலை. 3வது, உலகமே வறுமையுட்டாலும் கொடுப்பவன் என்றும் பொருள் இருப்பது கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டுபவர் யார்? உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன்னு சொல்கிறது யார்? ஔவையார் சொல்லுவாங்க. ஸோ அதியமான். இருக்கிறதுக்கு பொருள் இருக்குதான்னு கூட பார்க்காம குத்துக்கினே இருப்பார். அவர் யார்? பெருஞ்சாத்தன், சரிங்களா? நெக்ஸ்ட் போவோமா? 4வது, கால கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் வந்து இகழ்ந்தால் என் மனம் இகழ்ந்து விடாது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட், இகழ்ந்தால் என் மனம் இழந்து விடாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகபற்பா, சரிங்களா? அல்லது ஆசிரியப்பா சொல்லுவாங்க, அகபற்பா, இது ரெண்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவிஞன் யானோர் கால கணிதம் கருபடு பொருளை உருப்பட வைப்பேன், சரிங்களா? கருப்படு எப்படி உதவாத பொருளை கூட உருப்பட வைப்பாராம் யார்? கவிஞர், சரிங்களா? கண்ணதாசன் தான் சொல்கிறாங்க அப்படி, சரிங்களா? கவிஞர் யானோர் கால கணிதம் கடுபடு பொருளை உருப்பட வைப்பேன் என்பவர் கண்ணதாசன். மரம் தேடி களைப்பு மின்கம்பியில் இலைப்பாற்றும் குருவி அப்படின்னு நாணர்காடுன்னு சொல்கிறாங்க. மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இலைப்பாற்றும் குருவி. விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது காற்று பொட்டலம்னு வரணும், சில பட்டலனுக்கு பொட்டலம். சில விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் அப்படின்னு சொல்கிறது புதுவை தமிழ் நெஞ்சன். எப்படி சொல்கிறது? அதாவது ஒரு 1/2 லிட்டர் பாக்கெட் இருக்குதுன்னு வச்சுங்களேன், எண்ணெய் பாக்கெட்டு. அது வந்து ஒரு அளவுக்கு தான் எண்ணெய் இருக்கும், மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் குறிப்பாக வந்து இந்த லேஸு இது மாதிரிலாம் விற்கிறாங்க இல்லையா, அந்த 5 ரூபா பாக்கெட்டு, சரிங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்று ஃபுல்லாக அடிச்சிருப்பாங்க. குழந்தைங்க தூரம் இருந்து பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி, இவ்வளோ பெருசு இருக்கிற மாதிரி இருக்கும். போயிட்டு காற்று குத்தி விட்டால் தமமே துண்டுதான் இருக்கும், சரிங்களா? எப்படியா இருந்தால் அதில் என்ன பண்ண போகிறாங்க, 20லேருந்து 30 கிராம் வரைக்கும் தான் போட்டு வைக்க போகிறாங்க அதில் பொருள், சரிங்களா? அந்த சாப்பிட்றதுக்கு உண்டானது அது எல்லாமே பிளாஸ்டிக்கு. குழந்தைங்க சாப்பிடாம இருந்தால் நல்லது. எனக்கு தெரிஞ்சு பச்சை பயிறு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அது கொடுக்கலாம் குழந்தைக்கு. அதே மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சு தரலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஐட்டம் கொடுத்து பழகப்படுத்துங்க குழந்தைக்கு, உடம்புக்கும் நல்லது, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே ஓடையிலே மேடையிலே ஆடையிலே. ஸோ கோடையிலே ஓடையிலே மேடையிலே ஆடையிலே இது மாதிரி வந்ததுன்னா அது யார் அப்படின்னா வள்ளலார் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுங்க, சரிங்களா? ஸோ கோடையிலே ஓடையிலே அப்படின்னு இலேன்னு வந்தால்
வள்ளலார். நெக்ஸ்ட்டு 10வது ஆசுகவி வசைக்கவி அப்படின்னு சொல்கிறவர் காலமேக புலவர். ஆசுக கவி வசைக்கவி அப்படின்னு சொல்கிறவங்க காலமேக புலவர் சொல்லுவாங்க. மதுரகவி யார் அப்படின்னா பாஸ்கரதாஸ். சித்திரகவி தேவநேய பாவனர் அல்லது திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது, இது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வித்தார கவி அப்படின்றது வந்து இளங்கோவடிகள். நெக்ஸ்ட் வந்து காலக்கவி வந்து ஒட்டக்கூத்தர், இது கரெக்டு சரிங்களா. அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அறமும் அரசியலும் மு வரதராசனார். அபி கவிதைகள் அபி அப்படின்றவங்க. எண்ணங்கள் வந்து எம்எஸ் உதயமூர்த்தி அப்படின்றவங்க தான் வந்து இந்த நூலை எழுதியிருக்கிறாங்க சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆசுக கவி அல்லது வசைக்கவி அப்படின்னு சொல்கிறவர் காலமேக புலவர். மதுரகவி பாஸ்கரதாஸ். சித்திரகவி தேவநேய பாவனார். வித்தார கவி இளங்கோவடிகள். காலக்கவி ஒட்டக்கூத்தர். அறமும் அரசியலும்னு சொல்கிறது மு வரதராசனார் எழுதியிருப்பாங்க இந்த நூல். அபி கவிதைகளை வந்து அபி எழுதியிருப்பாங்க. எண்ணங்கள் அப்படி வந்து எம்எஸ் உதயமூர்த்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7-8 கொண்டான 1 மார்க் சரிங்களா. எவ்வளோ கொஸ்டின் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் தான் நான் எடுக்க ஆரம்பித்தேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம். ஸோ இன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை நாளைக்கோ வந்து 10ஆம் வகுப்பு முழுசாக வந்து முடிச்சிருவேன் சரிங்களா. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 9th சரிங்களா. இதுமாரி பார்க்க மாட்டோம், கொஞ்சம் ஸ்பீடாக பார்ப்போம் 9th 8th எல்லாம் சரிங்களா. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.